பாப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். தயவு செய்து என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசணும்னு விரும்புறாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 16, 17, 18 இந்த 3 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம். அற்ப காரியம் வாசி. அதுதான் நான் கொஞ்சம் சுத்த தமிழ்ல சொன்னேன். அற்ப காரியம் வாசி. மோவாபியரையும் நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. எங்க பாத்தீங்கன்னா மோவாபுக்கு விரோதமா, கவனிங்கம்மா, மோவாபுக்கு விரோதமா இஸ்ரவேல் ராஜாவும், கவனிங்க, யூதா ராஜாவும் ஏதோம் ராஜாவும் போறாங்க யுத்தத்துக்கு. கவனிங்க. அப்புறம் ரொம்ப நாள் நடந்து போறாங்க. போற இடத்துல அவங்களுக்கு தண்ணி இல்ல. என்ன இல்ல? தண்ணி இல்ல. எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. கவனிங்க. பைபிள் படிச்சாச்சுலாமா? கவனிங்கம்மா, இனிமே குனியப்படாது. கவனிங்கக்கா. நம்ம போற வழியில அவங்களுக்கு என்ன இல்ல? தண்ணி இல்ல. தண்ணி இல்லைன்னா சோறு வருமா வராதா? நம்ம ஆட்டோமேட்டிக்கா கைகால என்ன செஞ்சிடும்? சோர்ந்துடும். யுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. எதிரி ஈஸியா என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சிருவான். இப்ப எது தேவை? தண்ணி ரொம்ப ரொம்ப தேவை. வாழ்க்கைக்கு தண்ணி தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோறு இல்லாம இருந்துடலாம், தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? எல்லா பக்கத்துல கேன் வச்சிருக்கீங்களா? அப்பப்போ ஊத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? தண்ணி பலன். நமக்கு நார்மலே நம்ம உடம்புக்கு தண்ணி தேவை. இப்ப தண்ணி இல்லைன்னா அவங்களுக்கு சோறு வந்துட்டு எப்படி அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப யூதா ராஜா சொல்றாங்க, ஏதாவது தீர்க்கதரிசி இருக்காருன்னு கேட்கும்போது, எலிசா இருக்கிறாரு, அவங்க கிட்ட போங்கன்னு உடனே கவனிக்கணும். இப்ப எலிசா தீர்க்கதரிசிட்ட வராங்க. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கவனிங்க. இப்படியா செஞ்சாரு? தண்ணி இல்லையாப்பா, இயேசுவின் நாமத்தினால மழை வரட்டும் அப்படியே சொன்னாரு. யெகோவாவின் நாமத்தினால காத்து அடிக்கட்டும் அப்படி சொன்னாரா? யெகோவாவின் நாமத்தினால கார்மேகம் வரட்டும் அப்படி சொன்னாரா? நான் இப்படி அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. இல்லைன்னா இயேசுவின் நாமத்தினால, யெகோவாவின் நாமத்தினால நீருச்சுகள் திறக்கட்டும் அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆனா பாருங்க, வித்தியாசமா ஆண்டவர் கச்சு கொடுக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்க பாரு, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா நாளைக்கு தண்ணி வரும். இது எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உலக பிரகாரம் அப்படி சொல்லாங்க. இதெல்லாம் நம்ப முடியுமா பிரதர்? ஆமாவா இல்லையா? காத்த பாக்குறவன் தானே உள்ள ஆரம்பிப்பான். ஆமாவா இல்லையா? விவசாயிகள் நினைச்சுவாங்க, காத்து காலம் வந்த உடனே மழை பெய்ய போகுது, முத காத்து அடிக்கும், அப்புறம் அப்படியே கார்மேகம் சூழும், அப்படியே லைட்டா மழை வரையும். இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிலத்தை உள்ள ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அடையாளம் வந்துட்டு, காத்து வந்துட்டு, மழை வந்துட்டு, அப்ப நம்ம தைரியமா உழலாம், தண்ணி வரும்னு நம்புவாங்க. ஆமாவா இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? எதுவுமே இருக்காது, ஆனா தண்ணி வரும். என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, நம்ம அப்பா அப்படிதான் நிறைய நேரத்துல இப்படிதான் நமக்கு அற்புதம் செய்வாரு. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்கிட்ட வாரிய, தண்ணிக்கு வாரிய, காத்து வராது. இங்க கவனிங்க, மே மாசம் உச்சி வெயில், சத்திய நியூஸ்ல சொல்லிட்டான், இன்று 10 நாட்களுக்கு மழையே என்ன செய்யாது, வராது. 100 டிகிரிக்கு மேல வெயில் இருக்கும், அதுவும் செவலிலே கொளுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுங்க. ஏக்கங்க கவனிமா, கவனி. இப்ப நீ சோமன வர, நான் சொல்றேன், நீங்கள் போங்கள், ஆமாம், மம்பட்டி எடுத்து வெட்டுங்கள், ஆமா, குழியை உண்டாக்குங்கள், மழை வரும், தண்ணி வரும்னா உள்ள என்ன நினைப்பிய தெரியுமா? காலையில தான் சத்திய நியூஸ்ல கேட்டோம், ஆமா 10 நாளைக்கு வெயில் இருக்குன்னு. இவர் பாட்டு தோண்ட சொல்லுதார, இவருக்கு பைத்தியம் எது என்ன செஞ்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? மழை காலத்துல சொன்னா நம்புவிய, காத்து அடிச்சா நம்புவிய, கார்மேகம் இருந்தா நம்புவிய, ஒண்ணுமே இல்ல ஆனா தண்ணி வரான். அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோட பக்கத்துல கேட்க சொல்லுங்க, ஆண்டவர் நிறைய நேரம் இப்படிதான் சொல்லுவாரு. இதுக்கு பேர் என்னன்னா, அவர் மேல நீ வச்சிருக்கிற விசுவாசத்துல உண்மை இருக்கா, கீழ்ப்படிதல் இருக்கா, உயிர் இருக்கான்னு பாக்காரு. நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க நீங்க நிறைய நேரம் வேதத்துல பார்த்திருக்கீங்களா? எரிக கோட்டையை உடனே உடைச்சாரா?
7 நேரம் சுத்த சொன்னாரு. யோர்தான் நதியை உடனே பிரிச்சாரா? இல்ல. அந்த பெட்டியை சுமக்கணும் முன்னால கொண்டு போங்காரு. இங்க கவனிக்கணும். கானாவூர்ல தண்ணீர் திராட்சரசமா அப்படியே மாத்திட்டாரா? இல்ல. திராட்சை பழத்தை கொண்டு வந்தாரா? இல்ல. நீங்க ஆண்டவர் செய்யற அற்புதத்தை பாத்தீங்கன்னா எதுவுமே சம்பந்தமே என்ன செய்யாது, இல்லாம இருக்கும். ஆனா இதை செய்ய நான் செய்வேன் பாரு. கையை வைத்து இல்லையா சொல்லுங்களேன். எங்க இன்னைக்கு சத்தியம் என்ன தெரியுமா? கவனிங்க. கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உங்க விசுவாசத்துல நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு இதை செய்வார், அதை நம்புறீங்களா? அந்த நம்பிக்கையில உயிர் இருக்கா? ஆமென் சொல்ல மாட்டீங்க. உங்க விசுவாசத்துல கிரியை இருக்கா? ஆமென் சொல்லுங்க. உங்க விசுவாசத்துல அசைவு இருக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க விசுவாசம் உண்மையான விசுவாசமா? இதை செக் பண்றதுக்கு தான் சில காரியத்தை செஞ்சு அற்புதம் செய்வாரு. 4 கை தான் வந்திருக்கு ஆண்டவரே. நல்லா கையை ஏத்துற அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். இப்ப பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, உன் விசுவாசத்துல உயிர் இருக்கான்னு பார்க்கதான் சில நேரத்துல இப்படி செய்யறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் விசுவாசம் கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம், என் விசுவாசம் உயிர் உள்ள விசுவாசம், என் விசுவாசம் செயல்படுகிற விசுவாசம், என் நம்பிக்கை கிரியை உள்ள நம்பிக்கை சொல்றவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கையில கீழ்ப்படிதல் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிம்பிளா சொல்றேன். கனகராஜன் எனக்கு போன் பண்றாரு. போன் பண்ணிட்டு, தம்பி நான் பாவநாசத்துல நிக்க நீ வாங்குறாரு. இப்ப அவர் வார்த்தையில நான் நம்பிக்கை வச்சாதான், கவனிக்கணும், அவர் வார்த்தையில நான் நம்பிக்கை வச்சாதான் பைக்கு சாவியை தேடுவேன். ஆமாவா இல்லையா? அப்ப என் விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சிட்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன விசுவாசம்? அண்ணன் எங்க இருக்காரு? எனக்கு 10,000 வச்சுட்டு என்ன செய்யறாரு? என்ன எல்லாரும் ஆமென் சொல்லிட்டீங்க? பொறாம பிடிச்சவையா? தம்பி ஒரு 10,000 இருக்கு, வாங்க வாங்காரு. இப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறது எப்படி தெரியுமா செயல்படும்? இங்க கவனிங்க. எனக்குள்ள நான் சொல்லுவேன், அண்ணன் எங்க நிக்காரு? பாவநாசத்துல நிக்காரு. இதான் உயிருள்ள விசுவாசம். ஆமாவா இல்லையா? ரெண்டாவது என் பொண்டாட்டி போய் சொல்லுவேன், அண்ணன் பாவநாசத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு. எங்க அம்மிட்ட சொல்லுவேன், அண்ணன் நிக்காரு 10,000 ரூபாயோட. செயல்பட ஆரம்பிச்சுட்டா இல்லையா? மூணாவது என்ன ஆட்டோமேட்டிக்கா சாவி எடுப்பேன். பைக்ல ஏறுவேன். பாவநாசன் ஓடுவேன். அப்போ அவர் மேல நம்பிக்கை இருக்கவே தான் நான் செயல்பட ஆரம்பிச்சேன். நம்பிக்கை இல்லைன்னா அப்படியா அப்படின்னு தூங்கிடுவேன். ஆமாவா இல்லையா? அப்போ அவர் பாவநாசத்துல நிக்காரு, 10,000 நிக்காரு. எங்க அண்ணன் எனக்கு தர போறாரு நம்பிக்கை வந்தா நான் பேச ஆரம்பிப்பேன், நான் செயல்பட ஆரம்பிப்பேன். 10,000 வாங்கிடலாம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தானே செவலுக்கு வந்தவங்க, மணிமுத்தாருக்கு கல்யாணம் முடிச்சு வந்தவங்க புருஷ மேல நம்பிக்கை இருக்க தானே கிளம்பி வந்திய. ஆமாவா இல்லையா? உன் புருஷ மேல 100க்கு 100 நம்பிக்கை இருக்க போய் தான் ஓகே சொன்ன. எப்படி இவனை நம்மளை என்ன செய்வான்? போச்சே, இது ஆம்பளமா இருக்கலாம் கேவலம்ல. எப்படி இவன் நம்மளை காப்பாத்துவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரவே தானே நீங்க ஆமா சொன்னீங்களா இல்லையா? என் பொண்டாட்டி என் மேல நம்பிக்கை இருக்க போய் தானே சரி நான் சம்மதிக்கேன்னு சொன்னா, அதுதான் விசுவாசத்தின் முதல் படி. என்ன கைய காணோம். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன்னா உன் விசுவாசத்துல ஆமென் சில படிகளை எதிர்பார்க்கிறார், கிரியையை எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அந்த ஒவ்வொன்றையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். விசுவாசத்துல கிரியை இருக்கணும், விசுவாசத்துல உயிர் இருக்கணும், விசுவாசத்துல கீழ்ப்படிதல் இருக்கணும். அததான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணன் அங்க நிக்காருன்னு நம்பினா 10,000 கிடைக்காது, கிளம்பி போனாதான் கிடைக்கும். ஆமென், ஆமென். இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன நம்புற நம்பிக்கை எப்படி இருக்குன்னு உன் லட்சணத்தை பார்த்து தான் நான் அற்புதம் செய்வேன். அதுக்கு தான் சில விஷயத்தை செய்யவும் சொல்றேன். கைய காணுமே ஏசப்பா, இதுகளுக்கு புரியுதான்னு தெரியலையப்பா. எப்பப்பா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. ரொம்ப நல்ல ஆண்டவர். என் விசுவாசத்துல கீழ்ப்படிதல் இருக்கா, உயிர் இருக்கா, ஆமா அசைவு இருக்கா, கிரியை இருக்கான்னு பார்ப்பதற்காக தான் சில காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ஆமா, அண்ணனுடைய ஊழிய பார்த்து அப்படிதான். கர்த்தர் காலையிலேருந்தே என்ன பேசிட்டு இருக்கிறாரு.
உண்மையிலே மத்தியானத்துக்கு மேல ரொம்ப கத்தர் பாரப்படுத்தினாரு. அண்ணனுடைய ஊழியத்தை கத்தர் இதுவரை அப்படித்தான் நடத்துறாரு, இனிமேல் அப்படித்தான் நடத்துவாரு. மகிமையை பார்ப்பீர்கள். அக்காவும் அண்ணன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கத்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு. நான் மத்தியானத்துல இருந்து ஆண்டவர் என்ன ரொம்ப என்னை பாரப்படுத்திட்டே இருந்தாரு. என்னை இருக்கவே விடலைங்க. சாயங்காலம் மத்தியானத்துக்கு தூங்கி எந்திக்கும் போது என்னால இருக்கவே முடியல. கத்தர் பாரப்படுத்துறாரு. நான் நேசிக்கிற ஊழியம், என் பிள்ளை இந்த பிரசங்கத்துக்கு தகுதியானவன், என் பிள்ளைய நான் நடத்துவேன். ஆண்டவர் சொல்றாருங்க, பிரயாசத்துக்கு பலன் உண்டு. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க உள்ள வரும்போது அந்த வார்த்தையை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, பிரயாசத்துக்குன்னு சொன்னீங்க. கர்த்தர் என்கிட்ட வரும்போது சொல்லி அனுப்புனாரு, என் பிள்ளையினுடைய பிரயாசத்துக்கு பலன் உண்டுன்னு. விசுவாசத்துல நிக்கிற ஊழியத்திற்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்த்தவனும் உள்ளே வருவான், சிரித்தவனும் உள்ளே வருவான். நீ எழுதி வச்சுக்கிடுங்க, நிந்தித்தவர்களும் உள்ளே வருவார்கள். ஏன்னா இங்கே கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற இந்த கூடாரத்திலே தேவ மகிமை வெளிப்படும். கையை தொட்டி எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்காக நல்ல கையை தொட்டி நீ நம்புற நம்பிக்கையில நீ இறங்கி செயல்படும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கலாமா ஆண்டவர் என்னைய அப்படி இந்த விசுவாசத்துல எதிர்பார்க்கிறார்? முதலாவது காரியம், ஆமே, நமக்குள்ள விசுவாசம் வந்ததை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்?